சுப்ராமன், நீதிமன்ற தீர்ப்பின்படி சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துல தான் என்னை வச்சு விசாரணை நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி உதயநிதி அந்த வாகனத்தை விட்டு இறங்காமல் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு காவல்துறையினோட தரப்புல என்ன பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வழக்கு பதியப்பட்ட காவல் நிலையத்தை விடுத்து செங்கிப்பட்டி காவல் நிலையத்துல விசாரணை நடத்துவது சட்ட ரீதியாக செல்லுபடியாகுமா சுப்ராமன்? ஒருவேளை செல்லுபடி ஆகும் அப்படின்னா காவல்துறை தரப்புல என்னென்ன விஷயங்களை உதயநிதி அவர்கள் கிட்ட சொல்லி விளக்கம் கொடுக்க அவங்க தயாரா இருக்காங்க? அது குறித்தான விவரங்களை வழங்குங்க. முக்கியமாக, அதாவது நீங்க குறிப்பிட்டது போல எந்த காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்தார்களோ அந்த காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்துவது என்பதுதான் காவல்துறையை தொடர்ச்சியாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கிறது. ஆனாலுமே கூட ஒரு நிலைமை என்பது கட்டுக்குள் கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை. அங்கு இவரை அழைத்து சென்றால் மேலும் பிரச்சனைகள் கூடும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் தஞ்சாவூர்ல திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் பீச் தெற்கு தஞ்சை காவல் நிலையத்துல ஏற்கனவே காலையிலிருந்து குவிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக இப்ப அதாவது இந்த தஞ்சாவூர் மாவட்டம் அவுட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்துல விசாரணை மேற்கொள்ளலாம் என்றுதான் தஞ்சாவூர் காவல்துறையினர் முடிவு செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எடுத்து கூறி வருகிறார்கள். தொடர்ச்சியாக நாம் அங்கு சென்றால், அதாவது சென்னை நீலாங்கரையிலிருந்து நாம் வரும்பொழுதில் ஏராளமான தொண்டர்களும் அதே போல முன்னாள் அமைச்சர்கள் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள். அவருக்கு அந்த கைதை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினார்கள். இப்படி எதுவும் அந்த தஞ்சாவூர் நகரத்திற்குள் சென்று இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது வந்துவிடக்கூடாது. அங்கு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும். அதே போல இன்றைய விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நாளை சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கிறது. தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார். இதன் முக்கிய காரணமாக தான் இன்று இந்த விசாரணை முடிப்பதற்காக தற்பொழுது 6 மணி ஆகிவிட்டது. இன்று இந்த அவருடன் அந்த விசாரணையை முடித்துவிட்டு அவர் மீண்டும் சென்னை திரும்ப வேண்டும். இதற்கெல்லாம் முன்னேற்பாடாக தான் காவல்துறையினர் இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ச்சியாக மறுப்பு தெரிவித்தே வருகிறார். எந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கோ அந்த காவல் நிலையத்திற்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள், அங்குதான் நான் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்று அவர் தொடர்ச்சியாக வாகனத்தில் இருந்து கூட இறங்க மறுப்பு தெரிவித்து வருகிறார். முன்னாள் அமைச்சர்கள் மூவரும் கீழே நின்று அவருடன் தொடர்ச்சியான அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில கூட அவர் கீழே இறங்க மறுப்பு தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். என் மீது அவதூறு, அதாவது திமுக தரப்பில இருந்து என் மீது அவதூறு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை நான் சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறேன். 9 பிரிவின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காவல் நிலையத்திற்கு நேரில் வருகிறேன், விசாரணைக்கு அங்கு ஆஜராகிறேன் என்று அவர் தொடர்ச்சியாக கூறி வருகிறார். ஆனால் நிலைமையை கட்டுக்குள், அதாவது தஞ்சாவூர் நகரத்தில் அங்கு நகர பகுதியில் அந்த காவல் நிலையம் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். என்றால் பீச் காவல் நிலையம் என்பது தஞ்சாவூர் பகுதியில முக்கிய சாலையாக இருக்கிறது. காவல் நிலையம் அமைந்திருக்கூடிய சாலை ஏற்கனவே அந்த சாலை பூட்டப்பட்டிருக்கிறது. காவல்துறை பலத்த பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள். திமுகவினர் காலையிலிருந்து அந்த பகுதியில கூடியிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையில தான் அந்த அவருடைய விசாரணை என்பது தற்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் D7 செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவரோட அதிகாரிகள் தொடர்ச்சியான அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருகிறார்கள். திமுகவினரும் இங்கே வருகை தந்திருப்பதால் அந்த ஒரு பதற்றமான சூழல் என்பது தொடர்ந்து நிலவி வருகிறது. அதே போல இந்த காவல் நிலையத்துக்கு வெளியே போலீசாரை கண்டித்து திமுகவினர் தொடர்ச்சியான கோஷங்கள்ல ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோடு அந்த பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு சற்று அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில கூட உதயநிதி ஸ்டாலின் தொடர்ச்சியாக இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்துல ஆஜராகி அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு என்பது கொடுக்க முடியாது, வழக்கு பதிவு செய்த இடத்தில் தான் ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்று தொடர்ச்சியாக கூறி வருகிறார். வாகனத்திலிருந்து இறங்க அவர் மறுப்பு தெரிவித்தார்.